ராஜன் எப்போதும் தன் தாயை சாதாரணமாகவே கருதினான். அம்மாவுக்கு என்ன தெரியும், படிக்காத பழைய காலத்து ஆள் என்று அவன் மதிப்பான். தன் உத்தியோக உயர்வு, அதிக சம்பளம் எல்லாம் தன் தனிப்பட்ட திறமையால் வந்தது என்று நினைத்தான். தன் தாய் அப்பா இறந்துவிட்ட நிலையில் தனியாளாய் உழைத்து தன்னை படிக்க வைத்ததை அவன் ஒரு பொருட்டாய் நினைக்கவில்லை. ஒரு நாள் வெளிநாட்டில் நடக்கும் ஒரு பெரிய தொழில்நுட்ப மாநாட்டில் பேசுவதற்கான வாய்ப்பு ராஜனுக்கு கிடைத்தது. அலுவலகத்தில் பல போட்டிகளுக்கு நடுவில் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. தனக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி மிகவும் மகிழ்ந்து போனான். ஆனால் கடைசி நிமிடத்தில் அவன் அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக பெரும் முயற்சி செய்து தயாரித்த தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்துக்கள் அடங்கிய கோப்பு காணாமல் போனது. என்ன செய்வது என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான். வீட்டிற்கு வந்த ராஜன் மிகவும் சோகமாய் அமர்ந்திருந்தான். என்னப்பா, தலைவலிக்கிறதா? இந்த காஃபியை குடி என அன்போடு கொண்டு வந்த காஃபியை வாங்கி வீசி எறிந்தான். அவன் அம்மாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ராஜா, ஏன் இப்படி இருக்கிறாய்? என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னால் என்னால் உதவ முடியுமா என பார்ப்பேன். போய் தொலை, உன் மரமண்டிக்கு என்னோட கஷ்டம் எப்படி தெரியும்? வெளிநாட்டில் நடக்கும் மாநாட்டில் பேசுவதற்கு தயாரித்திருந்த எனது ஆராய்ச்சி கோப்பை காணவில்லை என நான் மண்டையை பீய்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். தாய் யோசித்தான். உடனே மகன் அன்று மறந்து விட்டு சென்ற அலுவலக கோப்பை தான் பத்திரமாக எடுத்து வைத்திருந்தது நினைவு வர, இதுவா தம்பி என காண்பித்தாள். நான் அன்று ஃபைலை மறந்துவிட்டு போகிறாயே என கேட்டதற்கு, போய் குப்பையில் போடு என்றாயே, நான் எதற்கும் இருக்கட்டும் என பத்திரமாக எடுத்து வைத்தேன். அந்த கோப்பை பிரித்த ராஜன் அதிர்ந்து போனான். நேற்றிலிருந்து தேடிக்கொண்டிருந்த அதே ஆராய்ச்சி கட்டுரை அன்றுதான் அவனுக்கு புரிந்தது. அம்மா படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் எத்துணை பத்திரமாக கவனமாக அதை எடுத்து வைத்துள்ளார். நான் அன்று கோபத்தில் கூறியதை கேட்டு குப்பையில் எரிந்து இருந்தால் இன்று என் நிலை என்னவாயிருக்கும்? தன் தவறை உணர்ந்து வெக்கி தலைகுனிந்து கண்ணீர் மல்க தன் தாயின் கைகளை பற்றி, என்ன மன்னிச்சிடுமா, நீ படிக்காத மேதையம்மா என கூறி விம்மி விம்மி அழுதான்.